ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மோடு கூட இந்த புதிய மாதம் கடந்த மாதமெல்லாம் இருந்தது போலவே இருக்கும். அது மாறிப்போவதே இல்லை பிரியமானவர்களே. காரணம், அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் இரக்கங்கள் மாறாதது, அவர் அன்பு மாறாதது, அவர் உண்மை மாறாதது, அவர் வார்த்தை மாறாதது, அவருடைய மனதுருக்கம் மாறாதது, அவருடைய வல்லமையும் மாறாதது. ஆகவே அவர் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த 7 மாதங்கள் நம்மோடு இருந்தாரே, நம்மை குறையில்லாமல் காத்தார். ஒரு குறையும் வைக்கலை. காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நம் வாழ்க்கையில் குறை வருவதே இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். சீடர்களை பார்த்து அவர்கள் இந்த உலகத்திட்டு கடந்து போகிறதுக்கு முன்பாக அவரை நோக்கி கேட்ட ஒரு கேள்வி, நான் உங்களோடு கூட இருந்த பொழுது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை. அதே போல் சொல்லிவிட்டு போனார், இனி வரும் நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லிட்டு போனார். ஆகவே அதே கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. All the 7 months he has been with us. He has met all our needs. He has covered us under his precious blood. He has protected us and kept us from all evil. Above all, he has kept us from sin that displeases God. அவரை துக்கப்படுத்தும் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து காத்தார். ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார். அதே கர்த்தர், அதே ஆண்டவர், மாறாத நேசர். இதே புதிய மாதத்தில் கூட ஆகஸ்ட் மாதத்தில் நாம் உள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆனால் கடந்த 7 மாதத்துக்கு செய்த காரியத்துக்கெல்லாம் நினைத்து நாம் நன்றி மாட்டு செல்வோம். ஆண்டவரே, நான் அதுக்கு தகுதி இல்லைப்பா, தகுதியற்ற எனக்கு நீ காட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, அதே நன்றி செலுத்தி கொண்டு இருக்கும்போது தானே புதிய மாதத்துக்கு வேண்டிய அத்தனை கிருபையும் அத்தனை தயவையும் பாதுகாப்பையும் நமக்கு கட்டாயமாக தருவார். இப்பொழுது கூட அவர் வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கும் வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க போகிறோம். அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவைகள் ஒன்று கூட கீழே விடுவதே இல்லை. அவைகள் எல்லாம் நிறைவேறும். யோசுவா கானான் தேசத்துக்குள் வந்த பொழுது அதை தான் சொன்னான். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒன்று கூட கீழே விடவில்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு நன்மையும் நம் வாழ்க்கையில் குறைப்படவே இல்லை என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அதே ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒரு நாளும் கைவிட போகிறதில்லை. அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப் போகிறார். இப்போது கூட வாக்குத்தத்தத்தை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். இதே வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Isaiah 54 chapter verse number 10. For the mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace be removed, said the Lord that hath mercy on thee. என்ன அருமையான வாக்குத்தத்தம் நம்ம கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் அவர் சொல்கிறார், நம்மை பார்த்து அவர் சொல்லும் காரியம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். பெரியமானவர்களே, மலையை விலக முடியுமா? பர்வதங்கள் நிலை பெயருமா? யோசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், அது நடக்கவே நடக்காது. அவைகள் நடந்தாலும் சரி, அவைகள் கூட நடந்தால், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விலகாது, என் உண்மையில் மனதுருகிறேன், நான் இந்த வார்த்தை உனக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் வானமும் ஒழிந்து போனாலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று கூட கீழே விட போகிறதில்லை. காரணம், நம்மை உலகம் தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்துக்கு உருவாக்கும் முன்பே நாம் அவர் இருத்தில் இருந்திருக்கிறோம், அவர் மனதில் நாம் இருந்திருக்கிறோம்.
வேதம் சொல்லுகிறது, நம்மை உலகம் அஸ்திபாரத்துக்கு போடுவதற்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டாராம். He has chosen us even before the foundation of the world. Though all that is promised, all that is predestined to do in our lives will have to come to pass. Nobody can change it. நான் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும், என்ன நன்மை செய்யணும் என்றெல்லாம் தீர்மானித்தாரோ அவைகள் எல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறும். காரணம் யாருக்கு செய்ய போகிறார்? அவர் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். அவர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யாமல் வேறு எதை செய்வார்? பெரியமானவர்களை யோசித்து பாருங்கள். அவர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யாமல் ஒரு நாளும் வேறு எதை செய்ய போகிறார்? தீமை செய்யவே மாட்டார். அவர் தீமையை காணாத சுத்த கண்ணன், தீமையை வெறுக்கும் தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் அன்பு நிறைந்த கர்த்தர். அவர் சொல்லும் வார்த்தை என்று காலையில் என்ன தெரியுங்களா? மலைகள் கூட போயிடும்பா, பர்வதங்கள் கூட போயிடும்பா, ஆனால் என் கிருபை உன்னிட்டு போகாது. என் இரக்கம், என் கிருபை, என் இரக்கம், என் கிருபை உன்னிட்டு நிலை பெறாமல் இருக்கும். My grace shall abide in you. My grace shall be with you. It shall not depart from you. Mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from you சொல்கிறார். என்னுடைய நற்குணம், உன்மேல் வைத்திருக்கும் நற்குணம், நான் நன்மை செய்த வைத்திருக்கும் தீர்மானங்கள், நான் நன்மையை கொடுத்திருக்கும், நன்மையாய் செய்வேன், நன்மையான காரியங்களை செய்வேன் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள், அவைகள் ஒன்று கூட விழுவதே இல்லை. அவைகள் எல்லாம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. அந்த கிருபை இல்லாவிட்டால் நம்ம ஒரு நாளும் ஜீவிக்கவே முடியாது. அப்படிதான் பாருங்கள், அந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ நன்மைகளை பார்த்தார்கள், எத்தனையோ அதிசயங்களை கண்டார்கள். ஒருவரும் காணக்கூடாத அதிசயங்கள். சுதந்திர சமுத்திரம் 2 பிளவும்படி செய்தார். 10 அற்புதங்களை எகிப்தில் செய்தார். வனாந்திரத்தெல்லாம் அற்புதம், தினந்தோறும் அற்புதம். அந்த மன்னாவை கையில் எடுக்கும் பொழுது அனுதினமும் அற்புதத்தை கையில் எடுத்தார்கள். பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட மக்கள் ஒருவரு கூட போய் காணாத சேர முடியல. அவர் பிள்ளைகள் தான் போய் சேர்ந்தார்கள். ஆகவே காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கிருபை, அந்த கிருபை அவளுக்கு இல்லை. நியாயப்பிரமாணம் தான் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் மோசே மூலம் வந்தது, ஆனால் கிருபையும் சத்தியம், கிருபையும் வார்த்தையும், கிருபையும் நியாயப்பிரமாணமும் இரண்டும் இயேசு கிறிஸ்து மூலம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபை தான் பாருங்கள் நமக்கு மிக மிக முக்கியமானது. அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வைக்க, அந்த பிரமாணங்களை கை கொள்ள வைக்க, கீழ்ப்படிய வைக்க, அதன்படி செய்ய நமக்கு உதவியது அந்த கிருபை தான். பெரியமானவர்களே, ஆகவே அந்த கிருபை, தயவு, அந்த இரக்கம், அந்த அன்பு, அது தயவாக நமக்கு இருந்தால் நமக்கு போதும். அதை தானே சொல்கிறார், அது ஒன்றும் விலகாதுப்பா, மலைகள் போயிடலாம்ப்பா, பர்வதங்கள் போயிடலாம், ஆனால் அந்த கிருபை ஒன்று விட்டு எடுக்காது. இதான பவுலுக்கு சொன்னார். அவன் வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வந்தது, சரித்துவ கொடிய ஒரு பலவீனம், வலி, ஒரு முள் அவன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது. வேறு சொல்வது ஏதோ ஒரு துயரம், பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார். ஆகவே தான் 3 தடவை ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாராம். இப்போ அப்போல்லாம் சொன்னாராம், ஆண்டவரே என்னை பள்ளியெல்லாம் எடுத்து போடு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை என்னை விட்டு எடுத்து போடுமாப்பா என்று. அப்போ அவர் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும்பா, என் கிருபை உனக்கு போதும்பா, அது நிறைந்த பலன் தரும், அது நிறைந்த பலன் தரும், அது உன்னை தாங்கக்கூடிய பலன் தரும், அதை சைக்கூடிய பலன் தரும், இது இருக்கும் இடம் தெரியாதபடிக்கு உன்னை அதை மூடி மறைத்து கொள்ளும் அந்த கிருபை, அந்த கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பவுலோடு பேசினார். அந்த கிருபை தான் பார் உனக்கு என் பலத்தை கொண்டு வரும். உன் பலவீனத்தில், அந்த துயரத்தில் என்னுடைய ஆறுதல், என்னுடைய சுகம், என்னுடைய பலன், என்னுடைய ஆரோக்கியத்தை அது கொண்டு வரும். ஆகவே அந்த கிருபை உனக்கு போதும் என்று பவுலை பார்த்து சொன்னாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த கிருபை தான் நம்மையும் கூட இந்த புதிய மாதம் காட்டப் போகிறது. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேண்டும்? இதுக்கு மேலே நமக்கு என்ன வேண்டும்? நம்ம எல்லாம் செய்ய முயற்சிக்கலாம், அவர் கீழ்ப்படிய முயற்சிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் அந்த கிருபை இல்லாவிட்டால் ஒரு நாளும் நடக்காது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கேட்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் அது செய்து விடாது செய்து ஒரு நாளும் சொல்ல வேண்டாம். பேதுருதான் சொன்னான், ஆண்டவரே யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். அவன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல எண்ணமும் உண்மையான எண்ணம் தான், ஆனால் அவன் தேவ கிருபையை சார்ந்திருக்கவில்லை. He was not dependent on the mercy and the grace of God. அவன் சொல்லியிருக்கணும், ஆண்டவரே நீ சொன்னது உண்மைதான்ப்பா, நீ சொன்னாது நிறைவேறும், நிறைவேறாமல் போகாது. ஆகவே எனக்கு தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், உடைய கிருபை தாரும், அதை செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டிருந்தானா கர்த்தர் அவனை அந்த சோதனையில் விடுவித்து இருப்பார். அதே தான் நாமும் செய்கிறோம். பலது என்னால் அதை செய்ய முடியும், அதான செய்யும், நான் கீழ்ப்படி நடப்பேன், நான் தூய்மையாக வாழ்வேன், நான் அவரை பின்பற்றுவேன் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவர் பலன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது.
ஆகவே ஒரு நாளும் அந்த கிருபை கேட்போம். அந்த கிருபை தான் பாருங்கள் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த மாதம் கொடுக்குறார். அது போதும் பிரியமானவர்களே, அதை நம்புவோம். அதோடு மாற்றம் இல்லை, அவர் சொல்கிறார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும். என் சமாதானம் உன்னை விட்டு போகாதுப்பா, என் சமாதானம் உடன்படிக்கைப்பா. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுக்கு பாவத்தில் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு உடன்படிக்கை, சமாதானத்தை உடன்படிக்கை செய்திருப்பார் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டில் நேசராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு அவர் ரத்தம் சிந்தின பொழுது சமாதானத்தின் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். நமக்கு கொடுக்க வேண்டிய சமாதானத்தின் அதுக்காக ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். In order to give us peace, everlasting peace, this covenant peace, he bore our weaknesses, he bore our chastisement on his body, says the Bible. He was chastised on our place. Instead of us, he was chastised so that he can give us this peace. இந்த சமாதானத்தை கொடுக்க தான் அவர் நொறுக்கப்பட்டார். அது நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தால் வந்த ஒரு சமாதானம் பிரியமானவர்களே. அது சமாதானம், இரத்தத்தினால் வந்த உடன்படிக்கை, இரத்தத்தினால் வந்த உடன்படிக்கை. அதுவும் வெறும் வார்த்தையினால் வந்த உடன்படிக்கை அல்ல, பலகையில் வந்த உடன்படிக்கை அல்ல, அது இயேசுவின் இரத்தத்தால் எழுதப்பட்ட உடன்படிக்கை. அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை தெரியுங்களா? என் சமாதானத்தின் உடன்படிக்கை. பீஸ் ஐ லிவ் வித் யூ. என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா, என் சமாதானத்தையும் வைத்து போகிறேன். அது கிறிஸ்துவின் சமாதானம், அது பிதாவின் சமாதானம், பரிசுத்த ஆவியானோட சமாதானம், சமாதானத்தின் பிரபு அவரே சமாதானம், அவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானமோடு கூட ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இருக்க போகிறது. ஏன்? நம் ஜீவனாலெல்லாம் இருக்கும் பிரியமானவர்களே. அது உடன்படிக்கை, அது இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட உடன்படிக்கை, அவர் நமக்காக துயரப்பட்டு வாங்கின உடன்படிக்கை, தம் இரத்தத்தை சிந்தி வாங்கின உடன்படிக்கை. ஆகவே அதை நம்ம விட்டு விலகாது. அது போதும் நமக்கு. என்ன வந்தாலும் சமாதானம் தானே ஒரு மனிதனுக்கு வேண்டும். அதற்காக மக்கள் அலைமோதி போகிறார் இங்கேயும் அங்கேயும். ஆனால் நாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சிலுவையின் அண்டை தான் நமக்கு அது கிடைத்தது. அதை பெற்றுக்கொண்ட நாம் அது இழந்து போவதே இல்லை. அது உடன்படிக்கையாய் நம் வாழ்க்கையில் இருக்கும். அந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்கள், அது அதிகமாய் காணும்படிக்கு கர்த்தர் செய்வார். கடைசியாக சொல்கிறார், உன்மேல் மனதுருகிறேன் கர்த்தர், உன்மேல் மனதுருகிறேன்ப்பா நான். ஆகவே இதெல்லாம் உனக்கு செய்வேன். I have compassion on you. I have compassion on you. He is full of compassion, full of mercy. Thou art a God full of compassion, slow to anger and plenty of mercy, said David the king. அதே கர்த்தர் தான். அவர் இறக்கும் மனதுருக்கும் நீடிய பொறுமை உள்ளவர் பாருங்கள். அது கூட அவர் குணாதிசயம் தான். அது கூட அவர் தான் அந்த இறக்கத்தை நாம் மேலே விட்டுக்கிறாரா. திரளான மக்களை கண்டு மனதுருகினவர், அவர் வந்த நோயாளிகளை குணமாக்கினவர், கண்ணீரோடு வந்த அந்த தாயின் மகனை இழந்து போன அந்த தாயை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொன்ன அவர், சுத்தமுண்டு சுத்தமாக மனதுருகி ஒரு குஷ்டரோகியை தொட்ட அவர், அதே கர்த்தர் தான் நம்மேல் மனதுருக்கம் உள்ளவராக அந்த இறக்கத்தின்படி நம் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றப் போகிறார். என்ன வாக்குத்தத்தம்? கிருபையின் வாக்குத்தத்தம், சமாதானத்து உடன்படிக்கை ஆகிய வாக்குத்தத்தம், அவர் இறக்கத்தின் வாக்குத்தத்தம். இவைகளெல்லாம் பெற்று இந்த ஆகஸ்ட் மாதம் அனுபவிக்கப் போகிறோம். இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன். All this is brought about by his compassion. Nothing less than his compassion. அந்த இரக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம்தான் இத்தனை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இத்தனை மாதத்தில் 7 மாதங்கள் நம்ம நடத்தினது அதே கிருபை, அதே இரக்கம், அதே தயவு தான் இந்த புதிய மாதம் நம்ம நடத்த போகிறது. ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துவோமா? சொல்லுவோம், ஆண்டவரே என் மேலும் கிருபை இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் அப்பா. அது மாற்றம் இல்லை ஐயா. அந்த கிருபை என்னை தாங்க போகிறது, என்னை பலப்படுத்த போகிறது, என்னை வழுவாமல் காக்க போகிறது. என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது உன் கிருபை என்னை தாங்க போகிறது. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? அதோடு கூட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் உம்முடைய சமாத்தை எனக்குள் கை வைத்திருக்கிறப்பா. உலகம் முழுவதும் அலைமோதி கொண்டு இருக்கலாம், பல துட்செய்திகள் வந்து கொண்டு இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் உம்முடைய சமாதானம் என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது என்னை விட்டு போகவே போகிறதில்லப்பா. அதை எடுத்து போட மாட்டேனே சொல்லிட்டு உம்முடைய வாக்கு தத்தம் சுவாமி, அது உடன்படிக்கை, இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட உடன்படிக்கை. அதற்காக நன்றி என்று சொல்லும். எல்லாவற்றும் மேலாய் சொல்லும், நீ என் மேலே எப்போதும் மனதுருகிறவராக இருக்கிறீரப்பா. அந்த இறக்கம் என்று எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் இந்த புதிய மாதம். விசுவாசிப்போமா? அதை நம்புவோமா? அதுக்காக நன்றி சொல்லுமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றியப்பா. தகப்பனே, 7 மாதங்களை நடத்தினீர், எங்களை போஷித்தீர், பராமரித்தீர், எங்களை தீங்கு வராமல் காத்து கொண்டீரப்பா. பாதம் கல்லிடாதபடிக்கு உங்களுடைய தூதர்களை காவல வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு கோடாகோடி நன்றி. அதே கர்த்தர் தான் சுவாமி இந்த புதிய மாதங்களை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீர். நிறையா கொடுத்துட்டீரப்பா, நிறையா கொடுத்துட்டேன். உங்களுடைய கிருபை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேரப்பா. உங்களுடைய இரக்கத்தை எங்கள் மேல் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேரப்பா. தகப்பனே, அது மாற்றம் உங்களுடைய சமாதானம் எங்கள் வாழ்க்கையை நிறைந்திருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய இரக்கம், உங்களுடைய மனதிற்கும் இதை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இன்று காலையில் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் என்றும் எங்களை விட்டு நீங்கி போகாது, எங்கள் வாழ்நாளாக தான் இருக்க போகிறதப்பா. உம்மண்டை வந்து நாங்கள் சேரும் வரைக்கும் இந்த வாக்குத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் நீ கொடுத்திருக்கிறீர். அதை மாற்றவே யாரால முடியாது. அதற்காக உமக்கு நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இன்று காலை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உன்னுடைய கருத்தை வைத்து இந்த வாக்கு தத்தங்களை யாவும் நிறைவேற்ற போகிறேன் மகளே, மகனே என்று சொல்லி உடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர்களை நீ ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஆசீர்வதியும். எல்லா கண்ணீரும் மறைக்கப் போகிறது, எல்லா நோயும் குணமாக்கப் போகிறது, எல்லா துக்கங்களும் மாறப்போகுது, எல்லா தேவையும் சந்திக்கப்பட போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நிறைந்து இருக்க போகுது. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்க போகிறது. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. என்னையும் எங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம், கோடாகோடி நன்றி. எல்லா துதி கனமாக உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நேசராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.